வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு வைக்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க. பூண்டும் அதே மாதிரி தாங்க. பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி அந்த அளவுக்கு வராதுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே பூண்டும் உரித்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு 20-30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா வதக்குண்டங்க. கருவேப்பிலையே சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து புளி கம்மியாக சேர்ப்பேன், அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிளந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டுங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க, அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெங்காயம் எல்லாம் முழுசாக இருக்குது. பூண்டும் அதே மாதிரி பெரிய பெரிய பூண்டாக தாங்க போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தாங்க அதிகமாக சேர்ப்பேன். ஏதாவது பொரியல், பிரியாணி, ரைஸ் அது மாதிரி தாங்க வெறும் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். இப்போ காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா நீங்கள் 2 நிமிஷத்துலேயே அந்த மிளகாத்தூளோட வாசனை போயிடும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக தாங்க வைப்போம், அதனால் நான் தண்ணி வந்து திட்டமாகவே சேர்த்துப்பேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சுங்க. நம்ம மிளகாத்தூளோட வாசனையும் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் குழம்பு இந்த அளவுக்கு தாங்க வைக்கிறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். வேறு எந்த காயும் சேர்க்கலைங்க இதில். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு நமக்கு ரெடியாகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கங்க. எப்போவுமே வந்து காரக்குழம்புலாம் வச்சிங்கன்னா இது மாதிரி எதிர் புளி ஊற்றுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் புளியை கரைச்சி வச்சிட்டிங்கன்னா புளிப்போட டேஸ்ட்டு தாங்க அதிகமாக இருக்கும். இதை மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் காரமாக புளிப்போட டேஸ்ட்டும் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை போட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு அப்போ தாங்க புளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நல்லா குழம்பு சுண்டி திக்காக வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள். எங்கள் பசங்களுக்கு இப்படி இருந்தால் தாங்க பிடிக்கும். அவங்க தான் கேட்டாங்க இன்றைக்கி இந்த குழம்பு வச்சு தர சொல்லி, அதனால தாங்க காலையிலே வச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.